ஏங்க பசிக்குன்னு சொன்னீங்களே, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன். என்னாச்சு டல்லாக இருக்க? மனசே சரியில்லை. பிரியாணி பொங்கல் ஆயிடுச்சு அப்படி தானே? பரவாயில்ல விடு, டெய்லி இப்படி தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்றைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் வேற காமெடி பண்ணாதீங்க. காமெடியா? சரி சரி. ஃப்ரெண்டு ஞாபகமாகவே இருக்கு. திடீர்னு என்ன? ஸ்கூல் படிக்கும்போதே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸு. எனக்கு வலிச்சா அவள் கண்ணு கலங்கும், அவளுக்கு காய்ச்சல் வந்தா நீ மாத்திரை போட்டுருவியோ? நான் காலேஜுக்கே போக மாட்டேன், ஏன்னா அவளும் வரமாட்டா. நாங்கள் 2 பேரும் பிரியாணி ஆனியன் ரைட்டா மாதிரி பிரியாமல் இருந்தோம். கடைசியாக நாங்கள் பிரியும் போது உன்னை விட்டு பிரியணும்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்குதுடி. உன்னைய விட்டுட்டு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலடி எனக்கு. உனக்கு வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், என் அம்மாட்ட சமைக்க சொல்லி கொண்டு வருவேன், அதில் ஒரு பருக்க கூட விடாமல் சாப்பிடுவேடி. நம்மளுக்கு கல்யாணம் ஆனாலும் நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது, ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கணும். ஆமாண்டி, நம்ம 2 பேரும் ஒருத்தர் மறக்கவே கூடாதுடி. நான் உன்னை எப்போவுமே மறக்கவே மாட்டேன். அவள் வீட்லேயும் அவள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது என் ஞாபகம் தானே வரும். கண்டிப்பாக என் ஞாபகம் தான் வரும், என்னை தான் நினச்சிட்ருப்பா. அத்தை, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க? குழம்பு வேண்டாம்மா, காயெல்லாம் கிடக்கல, வெஜிடபிள் பிரியாணி வச்சிரு. வெஜிடபிள் பிரியாணியா? என்னாச்சுமா, பிரியாணி கிண்ட தெரியாதா? அது கரண்டியை போட்டு நல்லா கிண்டிடு வந்தேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டில் சீரக சம்பா அரிசி இல்லை, பாசுமதி அரிசி தான் இருக்குது. சீரக சம்பா அரிசி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதான் என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.